Hey Google, turn on the light. Okay, turning the light on. Hey Google, turn off the light. Alright, turning off the light. Hi everyone, welcome to Electric and Tech World. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வைஃபை ஸ்மார்ட் ஸ்விட்ச் வச்சு நம்ம எப்படி ஹோம் டிவைசஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக IOT தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோன்னா வைஃபை ஸ்மார்ட் ஸ்விட்ச் கண்ட்ரோலோட காம்பனன்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பிசிபியில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரு, டயோடு, ரெக்டிஃபையர் எல்லாமே இந்த இது இருக்கும். அது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ESP 8285ன்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை மாடியூல் வந்து இருக்கும். இந்த வைஃபை மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ எண்டான ஒரு வைஃபை மாடியூல். ஏன்னா இது வந்து 2.5 GHz மட்டும்தான் ஒர்க் ஆகும். 5 GHz வந்து ஒர்க் ஆகாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பேண்ட்வித், அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்புட் வந்து என்ட்ரி ஆகும், ஏசி இன்புட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிலே கொடுத்துருக்காங்க, ரிலே, கெப்பாசிட்டர், இவ்வளோதான். இது ஆக்சுவலாக இதோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இண்டிகேட்டர் பண்ணுறதுக்காக, வைஃபை இண்டிகேட்டர் பண்ணுறதுக்காக ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு. அப்புறமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலர் வந்து ஃபியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரு, வழக்கம் போல் மீதி இருக்க பிசிபி டிவைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன் எல்லாமே. ஃபஸ்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து என்ன ஆகும்னா இதான் வந்து ஏசி இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்புட் இங்கே தான் வந்து என்ட்ரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டயோடு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ரெக்டிஃபையரு, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னு நினைக்கிறேன். இந்த ரெக்டிஃபையர் என்ன பண்ணுவோம்னா ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணிடும். வழக்கம் போல் டிசி வந்து என்ன ஆகும்னா போர்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும். போர்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ரிலே அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே வந்து இந்த அவுட்புட் கூடயே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்புட்லேருந்து அவுட்புட், அதாவது ஃப்ரண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இன்புட்லேருந்து அவுட்புட் வரைக்கும் இந்த ப்ளூ கலர் வயர் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே சால்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவுட்புட்லேருந்து ரிலேவுக்கும் வருது. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா வழக்கம் போல் SMPS சர்க்யூட் தான், அதாவது பவர் சப்ளை மாதிரி ஆக்ட் ஆகும். கெப்பாசிட்டர், ரெக்டிஃபையரு அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி, ரெசிஸ்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து நிற்கும், இந்த வைஃபை மாடியூலில் வந்து நிற்கும் இந்த ESP 8285ன்னு சொல்லிட்டு. இந்த வைஃபை மாடியூல் தான் பார்த்திங்கன்னா இந்த செட்டப்லேயே கொஞ்சம் காஸ்ட்லின்னே சொல்லலாம். இது எல்லாமே அந்தளவுக்கு காஸ்ட் வந்து வராது. இந்த வைஃபை மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பற்றி தான் நம்ம அப்கமிங்காக பார்க்க போகிறோம். நான் அது வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் டிவைஸில் வந்துட்டு கனெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு வைஃபை இல்லைனா ஹாட்ஸ்பாட் இன்னொரு ஃபோனில் வந்து வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷன் வந்து வேணும். இது ரெண்டுமே இருந்தால் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். சரி, இந்த ஒன்று இருந்தால் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வைஃபை வந்து எனேபிள் பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்கிறது இல்லைனா பர்சனல் ஹாட்ஸ்பாட் நீங்கள் எதாக இருந்தாலும் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா வைஃபை வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிவைஸையும் வந்துட்டு பேர் பண்ணணும். பேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். இவ்வளோ தான் ஆக்சுவலாக இதோட ஒர்க்கிங்கு. இது வந்து ஒர்க்கிங் ரொம்ப ஈஸி தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ பெரிய காம்போனன்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வாங்கி கூட ஃபிக்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த வைஃபை மாடியூல் இது ஒன்று மட்டும் இல்லைனா இந்த போர்டு வந்து நார்மல் பிசி போர்டு மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இந்த பிளாக் கலர் ரிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கண்டினியூஸாக என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வர கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கூகுளில் வாய்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அலெக்ஸாவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறது மாதிரி தான் பார்க்க போகிறோம். அலெக்ஸா வந்து என்னால் காட்ட முடியாது, ஏன்னா அலெக்ஸா டிவைஸ் வந்து இல்லை, எக்கோ டிவைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கண்டினியூஸாக வந்து என்னென்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வயரிங் தான் பார்க்க போகிறோம். இதில் வயரிங் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து இன்புட் கொடுக்கணும், இதில் வந்து அவுட்புட் கொடுக்கணும். இந்த அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஏசி தான்.
இப்போ வந்து இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை சுவிட்ச் போர்ட்லேருந்து வரக்கூடிய வயர் எடுத்து கொடுத்தாலும் சரி, அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் எந்த டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணுமோ அந்த டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 10 ஆம்ப்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ஒர்க் ஆகும். இந்த 10 ஆம்ப்ஸ்க்குள்ளார இருக்கிற டிவைஸ் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போகணுன்னா நீங்கள் 16 ஆம்ப்ஸில் இதில் அட்வான்ஸ்டாக ஒரு மாடல் இருக்குது, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்புட்டு. இந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ லேம்ப் கூட வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த ஹோல்டர் கூட கனெக்ட் பண்ணி இது கூட நீங்கள் பல்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லேம்ப் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு இன்புட் அவுட்புட் எல்லாமே கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை வந்து ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகும். சரி, இப்படி க்ளோ ஆகிறதாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்கள் டிவைஸ் வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஆப் வந்து சொல்லியிருந்தேன், அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ewelink சொல்லிட்டு. ஜஸ்ட்டு வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ewelink வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா வைஃபை வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட இன்னொரு ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இந்த டிவைஸில் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் கூடயும் வைஃபை கனெக்ட் பண்ணணும். அதாவது இந்த சோனாஃப் இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் கூடயும் கனெக்ட் பண்ணணும். இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் எல்லாமே லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் உங்கள் ஃபோனில் வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆடுன்னு வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் ஆடுன்னு கொடுத்துக்கோங்க. ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இல்லை குயிக் பேரிங்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு உங்கள் இது வந்து பவர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் டிவைஸோட இந்த பிளாக் கலர் வயர் சுவிட்ச் இருக்கும், ஜஸ்ட் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வைஃபை சிம்பிள் மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட் வந்து மினி எரியும். ஐ மீன் பிளிங்காகி எரியும். அந்த எரியதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வைஃபை வந்துட்டு ஆனில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் மொபைல் மூலியமாக பேர் பண்ணணும். அதாவது இந்த டிவைஸையும் உங்கள் ஃபோனையும் வந்து பேர் பண்ணணும் அந்த ஆப் மூலிமா, ewelink ஆப் மூலிமா. அப்படி பண்ணுறது பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண வரோம்னா அந்த குயிக் பேரிங் வந்து கொடுத்துக்கணும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் டிவைஸ்ன்னு சொல்லி காட்டும். நெக்ஸ்ட் அந்த இதிலே காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 GHz வந்து காட்டுது. ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வந்துட்டு அந்த ஹாட்ஸ்பாட்டோட நேமு, என்ன ஒரு மொபைல் டிவைஸ் இது. நெக்ஸ்ட் வந்து இது பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அதுக்கு வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து லைட்டுன்னு கொடுத்துக்கிறேன். லைட்டுன்னு கொடுத்து டன் கொடுக்குறேன். சேவ் ஆகிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டுன்னு சொல்லி காட்டுது. ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணோடனே லைட் வந்து ஆஃப் ஆகுது. எவ்வளோ தான் ஆக்சுவலாக இந்த ஒர்க்கிங்கு, அதாவது ஆப் மூலிமா பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் மூலிமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸையும் உங்கள் ஃபோனையும் ஒரே வைஃபை கூட கனெக்ட் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க இந்த ஆப் மூலிமா. எவ்வளோ தான் ஆக்சுவலாக ஆப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஃபுல்லாக IOT மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலிமா எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலிமா எப்படி பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம். கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து போய்க்கோங்க.
போனீங்கன்னா இதில் ஜஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டோட இதுக்கு வந்து போய்க்கோங்க. அதில் வந்து ஹோம் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் ஹோம் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதில் போய்ட்டு ஸ்மார்ட் லிங்க்குன்னு சொல்லி சர்ச் பண்ணணும். அது வந்துச்சு. இதை ஜஸ்ட் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். மெயில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே சைனா கம்பெனி தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலிமா எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த இது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் போயிட்டீங்கன்னா ஹே கூகுள் டர்ன் ஆன் த லைட். Alright, turning on the light. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒன் செகண்ட். ஹே கூகுள் டர்ன் ஆஃப் த லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஆக்சுவலாக இதோட ப்ராசஸ்ஸு. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் பேர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் மொபைல் டேட்டா மூலிமா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த சோனாஃப் வைஃபை ஸ்மார்ட் கண்ட்ரோலர் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க வைஃபை கூட கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கனாலே போதும். பேர் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்கள் டேட்டாவிலேருந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்க டேட்டாவில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது வைஃபையில் பண்ணல. அந்த டிவைஸ் மட்டும்தான் வைஃபையில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேர் ஆன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஆன் பண்ணுறேன். வந்து ஆன் ஆகுது. இது வந்து ஆஃப் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம பார்த்துருப்போம் ரெண்டு, அதாவது ஆப் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலியமாக ஒர்க் பண்ணுறது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பேர் பண்ணும்போது மட்டும் ஒரே வைஃபையில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ஹாட்ஸ்பாட்டில். ஒன்ஸ் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ணுறது உங்கள் டேட்டாவிலேருந்து கனெக்ட் பண்ணாலே போதும். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவைஸுமே தனித்தனியாக இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிருக்கணும் ஒன்ஸ் நீங்கள் பேர் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்கிறது. அதனால கேட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு என்னடா வைஃபை உங்கள் மொபைல் டேட்டாவில் ஆன் பண்ணிட்டு ஒர்க் ஆகலேன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இந்த இது சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது உங்கள் டேட்டாவோட ஆன் பண்ணி பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஆக்சுவலாக இன்றைக்கான வீடியோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 ஆம்ஸ்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா 16 ஆம்ஸில் இன்னொரு டிவைஸ் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா 3-4 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இதோட அட்வான்ஸ் மாடல் ஒன்று இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து IOT மூலியமாக ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாக ஒர்க் ஆகுது. ரெண்டுமே வந்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் RF வீடியோ வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலியமாக எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதாவது எங்கேருந்து வேணால் நீங்கள் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். இதான் இதோட அட்வான்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.